நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். திருப்பத்தூர் மாவட்ட வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் சுமார் 109 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டுவதற்கு தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. தற்போது அதற்கான கட்டுமான பணிகள் ஒட்டுமொத்தமாக முடிவடைந்தன. 7 அடுக்குகளாக புதிதாக கட்டப்பட்ட இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து அரசு துறை அலுவலகங்களும் இடம்பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டிடத்தில் 200 பேர் அமரக்கூடிய பெரிய கூட்டரங்கம், 300 இருக்கைகள் கொண்ட குறைதீர்ப்பு கூட்டரங்கம், 3 சிறிய கூட்டரங்கங்கள், கழிவறைகள், செயற்கை நீற்றுடன் கூடிய பூங்கா உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை சமர்ப்பிக்க வரும்போது அவர்களுக்கு தங்குமிடம் மற்றும் உணவு வழங்குவதற்கான கேண்டீன் வசதியும் அமைக்கப்பட்டுள்ளது. எனினும் இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கட்டப்பட்ட இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிடத்தில் முதல் தளம் முதல் கடைசி தளம் வரை விரிசல் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக முதல் தளத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிவறையின் கதவு உடைந்து கீழே விழுந்துள்ளது. இதனால் மாற்றுத்திறனாளிகள் கழிவறையை பயன்படுத்த முடியாமல் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் கழிவறைகளில் உள்ள பல பொருட்கள் சேதமடைந்து சில இடங்களில் கற்களை வைத்து மூடப்பட்டுள்ளன. 5ஆம் தளத்தில் உள்ள கழிவறைகளில் துர்நாற்றம் வீசுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. முதல் தளம் முதல் 7ஆம் தளம் வரை சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட சிறிய நீர்த்தேக்க தொட்டி பல மாதங்களாக பழுதடைந்த நிலையில் உள்ளது. இதனால் குடிநீர் விநியோகம் தடைபட்டு அனைத்து தளங்களில் உள்ள அலுவலகங்களில் பணிபுரியும் ஊழியர்களும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தரும் பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். 2022ஆம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் 3 ஆண்டுகளில் கட்டிடத்தில் விரிசல்கள் ஏற்பட்டு கழிவறை வசதிகளில் தேவையான பொருட்கள் சேதமடைந்துள்ளது. இதனால் அங்கு வரும் பொதுமக்கள் மற்றும் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு ஆபத்தான சூழல் உருவாகியுள்ளது. இந்த குறைபாடுகளால் அலுவலகத்தின் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தேவையான சேவைகளை வழங்குவதில் தடைகள் ஏற்பட்டுள்ளன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.